பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது தேவன் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் கற்றுக் கொடுப்பதை நம்ம கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதனால் கூட ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கவனிங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்போ மாயம் மற்றதாக இருக்கக்கூடாது என்று வேதம் அழகாய் சொல்லுது. அப்போ இந்த மாயமற்றதுன்னு சொன்னால், ஒருவரை நேசிப்பது போல இந்த பக்கம் திரும்பினா அவங்கள பார்த்து என்ன பண்ணால் குறை சொல்லுவோம். பாரு, இந்த காரியங்கள் இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கணும், ஆமாம் இது கொடுத்தா தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது. அப்போ இது ஒரு அன்புக்குள்ளே ஒரு மாயம் இருக்குது. ஒருவர் அழைக்கும் போது பாருங்கள், வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்க, வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல இவங்க அப்படின்னு பேசுகிறோன்னு சொன்னால், நம்முடைய அன்பு மாயமுள்ள ஒரு அன்பாய் காணப்படுது. இந்த மாயமுள்ள அன்பு யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னால், தீமை செய்கிற மனிதர்கிட்ட தான் இருக்கும். அந்த தீமை செய்கிற மனிதன் நல்லா வாழ மாட்டான். எனக்கு ஒரு மனிதனை தெரியும், என்னை விட பெரியவர் அவர். அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் அப்பா கூடலாம் வந்து பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசியலில் கொஞ்சம் இதுவாக இருப்பார். ஆனால் அந்த மனிதன் பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஆளாக தான் காணப்படுகிறார். நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வளர்ந்து வந்து இன்றைக்கி இந்த ஸ்தானத்தை அடைந்து இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் இருக்க. நான் என்ன இருக்கீங்க, ஏய் நல்லா இருக்கீங்களா அப்படின்வார். ஆனால் அவருடைய சூழ்நிலை ரொம்ப காரியம். ஏன்னா ஒருவனோடு பேசும்போது எப்படிப்பட்ட அன்பை கட்டாந்து ரொம்ப சந்தோஷமாக கூடாது, வா எப்படி இருக்கிற அப்படின்வார். அப்படின்ட்டு இவன் ஒரு மோசமானன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி திட்டின்னு கிடப்பார். இவெல்லாம் ஏன் தான் கிடக்கிறானோ அப்படின்ட்டுவார். ஆனால் இவர் தான் என்ன பண்ணுவார், அவங்க அழைக்கும் போது அன்பாய் கூப்பிட்ட போல கூப்பிடுவார், அன்பாய் நேசிப்பதோடு நேசிப்பார். இது அவரோடு கூட பழகிற எல்லாருக்கும் தெரியும், இவன் ஒரு மாறி ஆள், இவன்கிட்ட எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குது என்பதை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குன்னா நாம் உயர முடியாது, நாம் கனம் பெற முடியாது. இப்படிப்பட்ட தீமைகளை நீங்கள் வெறுக்க வேண்டும். இந்த மாதிரி தீமையான காரியங்கள் நாம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைய முடியாது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகம் 97:10 நீங்கள் வாசிச்சு இருப்பாங்க. கர்த்தரில் அன்புக்குரியவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்போ சிலர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறானா அவன் தீமை என்ன பண்ணுமா, வெறுக்க வேண்டும். இந்த தீமையை நான் வெறுக்காத பட்சத்தில் நான் துன்மார்க்குடைய அழிவிலே நான் அழிந்து போவேன். இன்றைக்கி நிறைய பேர் அழிந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவங்க அன்பு மாயமுள்ள ஒரு அன்பாய் காணப்படுது. இந்த மாயமுள்ள அன்புள்ள ஒவ்வொருவரும் துன்மார்க்கருக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இருக்கும். அவன் வியாதிப்பட்டால் நீயும் வியாதிக்குள்ளே தான் இருப்ப, பைபிள் படிப்ப, ஜபம் பண்ணுவ, நல்லா பாடுவ, நல்லா துதிப்ப, ஆனால் உன் வாழ்க்கையில் வியாதி இருக்கும். என்னங்க இவ்வளோ நான் தேவனை தேடுறேன், நான் மற்றவங்கள போல இல்லைங்க. உன் அன்பு எப்படி இருக்குது, மாயமுள்ள ஒரு அன்பு. இந்த மாயமுள்ள அன்பு உன் வாழ்க்கையில் இருக்க 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 இந்த தீமை உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எப்படி நல்லா இருப்ப, நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? துன்மார்க்கரோடு தான் உன் வாழ்க்கை. உன்னை காப்பாற்ற மாட்டார் ஆண்டவர். இப்போ ஆண்டு உன்னை காப்பாற்றணும், உன் வியாதிலேருந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் உன் அன்புக்குள்ளே மாயம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் இந்த மாயமுள்ள அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கூட வளர்ந்துச்சு. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்குற நீ இந்த காரியத்தை மாற்று, இந்த காரியங்களை மாற்றினா தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைய முடியும், உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உள்ளவனாய் மாற முடியும். ஆனால் நீ என்ன பண்ண மாட்டேன், இதை மாற்ற மாட்டேன். என்ன பண்ணதுக்கு நானும் செய்யலாம் பார்க்குறேன், செய்ய முடியல, இப்படியே நீ சொன்னா உன் வாழ்க்கை வேறு மாதிரி. ஒரு விசுவாசி சபைக்கு வராங்க, அவருடைய வாழ்க்கையில் நல்லா குடிப்பார், அவர் தேவையில்லாத சுற்றிக்கணும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து கை கால் விழுந்து கண் பார்வையெல்லாம் வேறு மாதிரி ஆகி இப்படி போகும்போது அந்த மனிதன் பாருங்கள் வேறு விதமாகி மாறிவிட்டார். அப்போ ஆலயத்துக்கு வந்தாங்க, ஆண்டவரிடத்தில் நெருங்கினாங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். ஆனால் பார்வை மாத்திரம் திரும்பாமல் அப்படியே விழி என்ன பண்ணிச்சு, ஒரே பக்கம் நின்றுச்சு.
அந்த மனிதன் திரும்ப ஆலயத்துக்கு வந்தார், தேவனை தேடினார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்ததுனால அந்த கண் பார்வையெல்லாம் திரும்ப எப்போதும் போல் எல்லா பக்கமும் செயல்பட ஆரம்பிச்சு. நல்லா பார்க்குறாரு, நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ அந்த மனிதன் பாருங்க, முன்ன செய்து வந்த காரியங்களை எதுவுமே செய்வதில்லை. ஏன்னா என்ன பண்ணாங்க, நீ செய்தால் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க பாருங்க, அதனால் அவர் செய்ய மாட்டேன். இன்றைக்கி நாம் கூட தேவன் நமக்கு வசனத்தை சொல்லி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண, இதை செய்யக்கூடாது, தீமை நீ வெறுக்கணும்னு சொல்லிட்டா, நீ என்ன பண்ண, தீமையை விட்டுணும். என்னெல்லாம் விட முடியாதுன்னா, இங்கே எப்படி சரீரத்தில் பிரச்சனை வருமோ அங்கே உன் சரீரமே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும். உன் சரீரம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும். உன் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நீ வேதனையோடு வாழ்வாய், நீ பலவீனத்தோடு வாழ்வாய். காரணம், வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனைப்படுகிறவர்களாய் மாறுங்க. இன்றைக்கி அதை மாற்று இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள், தேவனுடைய உறவில் நிலைத்திருங்க, தேவனுடைய காரியங்களை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளே. எத்தனை பேர் சபைக்கு வரீங்க, தேவன் மேலே அன்பு வைத்து தீமையை வெறுத்து விட்டாயா, தீமை இல்லாமல் வாழுறாயா? உன் பிள்ளைகிட்ட, உன் கணவன்கிட்ட ஒரு தீமையை விட்டு போகிறேன், இவனை கட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு டக்குன்னு மூஞ்ச காட்டுற. இந்த பக்கம் போது எப்படிங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாங்க, என்ன மாயமான அன்பு. இவ்வளோ ஒன்று நேசிக்கிற ஒரு கணவன்கிட்டே இந்த மாயத்தை நீ காட்டும்போது மற்றவனிடத்தை நீ எப்படி காட்டுவ? நேசிக்கிற மனைவி இடத்துல நீ மாயத்தை காட்டுகிற கணவனே, நீ எப்படி மற்றவங்கிட்ட இந்த மாயம் இல்லாத ஒரு அன்பை காட்டப் போகிற? உன் மாயம் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிடும். உன் மாயம் உன்னை தீமை செய்ய வைக்கும். உன் மாயத்தினாலே இன்றைக்கு நீ சிக்கிக்கொண்ட ஒரு மனிதனாய் மாறுகிறாய். எங்கே? நரகத்துக்கு, பிசாசின் பிடியை விட்டு இன்றைக்கி வெளியே வருவதற்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பிசாசின் பிடியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உன் தீமை வெறுத்து விடு. எதை வெறுப்பணுமோ, ஒரு சில காரியங்கள் பிடிக்க, நாங்கள் போக மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்க, நான் செய்ய மாட்டேங்க, எப்படி வெறுத்தியோ இதே போல் இந்த தீமையை இப்படி நான் ஒரு போலியான ஒரு அன்பை நான் காட்ட மாட்டேன். உனக்கு ஒரு போலியான பொருளை கொடுத்தா நீ வாங்கின்னு போயிடுவியா? போய் சண்டை போட, ஏங்க நான் காசு கொடுத்தாங்க வாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தீங்க ஒரு போலியான பொருளை கேட்பல? தேவன் ஒன்று விலை கொடுத்து தானே மீட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. நீயா போலியான மனிதனாக காணப்படுறாயே, அன்பில்லாதவனாய். தேவன் அன்புள்ளவராய் காணப்படுற, ஆனால் நீயோ உன் அன்பு மாயம் உள்ள ஒரு அன்பாய் காணப்படுது. மாயம் மற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த மாயம் இல்லாத ஒரு மனிதனாக இன்றைக்கி வாழ்வதற்கு கற்றுக்கொள். மாயம் உள்ள ஒரு மனிதனை போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயினால் உன் வாழ்க்கையில் தீமை இருக்குது. இந்த தீமை உன்னை கொல்லும். இந்த தீமையினாலே நீ சிக்குண்டு நரகத்துக்கு போய் விடுவாய். இன்றைக்கி அந்த தீமையை விட்டு விலகுவதற்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்க. இந்த தீமையை விட்டு விலகுவதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டேன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார். தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னொரு வசந்த வாசிக்கும்போது பாருங்கள், சங்கீதம் 34:14 பாருங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை ஒரு மனிதன் விடும்போது தான் அவன் நன்மை செய்கிறவனாய் காணப்படுவான். தீமை உள்ள மனுஷன் யாருக்கும் உதவி செய்யவே மாட்டான். எனக்கு வேணும் அதை எடுத்து வைங்க, எனக்கு வேணும் எடுத்து வைங்க, எனக்கு வேணும் எடுத்து வைங்க. ஆனால் தீமையை ஒரு மனுஷன் விட்டுட்டான்னு சொன்னால், இது ஏன் சும்மா போகிற, இதை எடுத்துன்னு போங்க, உங்களுக்கு பரவாயில்லைங்க பார்த்துக்கிறாங்க, எப்படி அவங்களால இவ்வளோ நன்மை செய்ய முடியுது? தீமை உள்ள மனிதர்கள் பாருங்கள், தனக்காக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காரியங்கள், தனக்காக. ஆனால் தீமையை விட்டு விடுகிற மனிதனோ தனக்காகவும் வாழ்வான், பிறனுக்காகவும் வாழ கற்றுக்கொள்வான். இயேசு இந்த பூமியில் எப்படிங்க நன்மை செய்வார் சொல்லி தந்தார்? அவர் தீமை இல்லாதவராய் வாழ்ந்தார். அவருடைய அன்பிலே என்ன பண்ணல, மாயமில்லை. யாருக்கு இப்போ மாயமுள்ள அன்பு கட்டுறேன் பாருங்கள், இது நல்ல விலையே கிடையாது, இவன் வந்து என் முன்னாடி நிற்கிறா, போமா செய்கிறேன், போமா, இவன் மோசமாக இவளுக்கா செய்வேன் அப்படின்னு சொன்னாரா? அந்த விபச்சார சிறிய பார்த்து என்ன சொன்னார்? மகனே, அந்த அன்பு பாருங்கள், உண்மை உள்ள ஒரு அன்பு. அந்த அன்பினாலே அவள் இழுக்கப்படுகிறாள். அந்த அன்பினாலே அவள் தேவன் பக்கமாய் திரும்பினாள். அந்த அன்பினாலே பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த மாயமுள்ள ஒரு அன்பை போல நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாயமுள்ள அன்பை அநேகர் காட்டி கொண்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மத்தியில், உங்கள் கணவன் மத்தியில் அப்படி காட்டாதீங்க. உங்கள் மனைவி மத்தியில் அப்படி காட்டாத. பிள்ளைகளே,
உங்கள் தகப்பன் மத்தியில் அப்படி ஏமாற்றி கொண்டு இருக்காது, உன் தாயின் மத்தியில். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாக இருக்கீங்க, உங்கள் அன்பு மாயம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போ தீமையை விட்டு விலகுவதே, அப்போ தீமையை விட்டு ஒரு மனிதன் விலகும்போது அவன் எப்படி பண்ணா, நன்மை செய்கிறவனாய் சமாதானத்தை தேடக்கூடியவனாய் மாறுகிறான். இல்லைன்னா பிரச்சனையை தேடிக்கொண்டிருப்பான். அவன் எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை நினைப்பணும், வந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த மனிதன் தீமை செய்கிறவன். இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 8:13 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயமா? நான் விட்டு விலகிறேன்னு சொன்னால் நான் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் யோசேப்பை நான் முன்னாடி கூட காமிச்சிருந்தேன். இந்த யோசேப்பு பாருங்க, விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அதனால தான் அவர் எப்படி மாறினார்? இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுது. யோபை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவருடைய சிநேகிதரெல்லாம் வந்து சொல்லும்போது அவள் சொல்வது நீதி என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருக்கட்டும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? தீமையான காரியங்கள் நான் பேசக்கூடாது. தீமையான நீங்கள் சொல்கிறது போல் நான் என்ன பண்ண முடியேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கவனிங்க, தேவன் எனக்கு நன்மை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்தார். தீமையான காரியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தீமையான காரியங்களோடு அவர் உடன்பட்டவராக இருக்கவில்லை. நாம் இன்றைக்கு இந்த தீமை செய்கிற மக்களோடு நாம் உடன்படுகளாய் மாறுகிறோம். ஒரு காரியங்களை செய்யும் போது இந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீங்கள் அறியாமல் போகிறோம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்க. அங்கே பாருங்கள், ஒரு அந்த கம்பெனிக்குள்ளே ஜனங்களுக்கு உதவி செய்வது போல, நன்மையை பெற்றுத்தருவது போல அங்கே ஒரு ஆளுகை உண்டாச்சு. அங்கே இருக்கிறவங்க பாருங்கள், இவங்களுக்கு இவ்வளோ தரணும், இவங்க இதை செஞ்சாங்க, இதை பண்ணணும், இவங்களுக்கு இது வாங்கி தரணும், போனஸ் வாங்கி தரணும், அப்படி இப்படின்னு பண்ணானுங்க. தொடர்ந்து பண்ணுறானுங்க. பார்த்தா இவனுங்க அதில் பணங்களை சம்பாதித்து கம்பெனிக்காரங்களுக்கு என்ன பண்ணுறான், எதிராக பேசி ஜனங்களுக்கு உதவி செய்வது போல் ஜனங்கிட்ட அந்த பணத்தை பிடிங்கன்னு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் பாருங்கள், போனஸ் தரல, அது தரல, இது தரல, எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் ஏற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை மூட வைத்து விட்டார்கள். தீமை செய்து 5000 பேருடைய வாழ்க்கையில் ஒன்றெல்லாம் ஆக்குறாங்க. பார்த்தீங்களா? ஏதோ நன்மை செய்வது போல ஒரு கூட்டம் சேர்ந்து ஜனங்களுக்கு உதவியாக, உன் பிரச்சனைக்காரங்க நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், கம்பெனியில் பேசுவோம், ஓனர்கிட்ட பேசுவோம், இப்படியே பேசி 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 அந்த கம்பெனி மூடிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய லாபம். ஒரு சிலர் செய்கிற ஒரு காரியங்கள் அங்கே தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி வரைக்கும் ஒரு சிலருக்குலாம் அவங்க கம்பெனி விட்டு நின்று இன்றைக்கி வரைக்கும் அந்த பென்ஷன் வரவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த கம்பெனியுடைய செட்டில்மெண்ட் அவங்களுக்கு வரவே இல்லை. காரணம், ஒரு கூட்டம் நன்மை அனுபவிக்கின்ற தீமையான காரியங்களை செய்து கவனிச்சிங்களா, அநேகருக்கு வருகிற நன்மை கெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படியாப்பட்ட காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் விலகும் போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமோஸ் 5:15 நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். கவனிங்க, கர்த்தர் இறங்க வேண்டும் ஒரு குடும்பத்துக்குன்னு சொன்னால் முதல் தீமையை நீங்கள் விட வேண்டும். இந்த தீமையை ஒரு மனிதன் விடாத பட்சத்தில் அவனுக்கு இரக்கமே கிடையாது. இன்றைக்கி நீ படுத்த படுக்கையில் இருக்கிறியா, இன்றைக்கி நீ வியாதி உன்னை ஆண்டு கொண்டா, ஆண்டவரே நான் இப்படி அப்படி தீமைகளை நான் செய்திருக்கேன், இனி நான் செய்ய மாட்டேன். ஆமா, தீமைன்னா ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தர் நேசிப்பதை போல நடிப்பதே தீமை தான். உங்களை எனக்கு பிடிக்கலைங்க, உங்களுடைய காரியங்கள் எனக்கு பேச்சு பிடிக்காமல் இருக்குது, அதனால தான் நான் ஒரு மனிதன்கிட்ட சொன்னேன், உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னா அவருடைய செயலோ ஏதோ ஒன்றும் பிடிக்கல, நான் இந்த மாதிரி காரியங்கள் அதே மனிதன்கிட்ட அப்படி சொன்னேன். அடுத்தது பாருங்கள், அவருடைய காரியங்கள்லாம் வேறு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சொன்னேன், உங்களை நான் ஒரு நாள் பார்க்கும்போது பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாக இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஒரு சிலருடைய முக பாவனைகளை பார்த்தால் நமக்கு பிடிக்காது, ஒரு சிலருடைய பேச்சு பிடிக்காது, ஆனால் அவர்களோடு கூட தொடர்ந்து பழகினா அவர்கள் நல்லவளாய் காணப்படுவார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு பழகிற நாம் அப்படிப்பட்ட தீமைகளை விட்டு விலகும்போது நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். தேவன் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு உதவி கிடைக்கும், நன்மை உண்டாகும். அதனால் தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் சமூகத்தில் அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் தீமையை வெறுக்கத்தக்கதாய், தீமையை விட்டு விலகத்தக்கதாய், தீமையை விட்டு விலகும்போது
ஆண்டவரே நீர் இறங்குவேன் என்று சொன்னீங்களப்பா, இவளுக்கு நீங்கள் இறங்கும், இவளுடைய ஆஸ்வதி, இவளுக்கு துணையாய் நீரிடும், ஆளுகை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.